ஃபாதர், ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா ஒன்றும் குடிமொழிக்கிறாது. பேசாம சர்ச்சில் போய் சாமி கும்பிடுங்க. என்ன இவ்வளோ அசால்ட்டை பேசுறியா? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா என்னெல்லாம் தெரியுமா? என்ன ஆகும்? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா ஒரு நாள் பாடம் நடத்த முடியாது. ஒரு நாள் பாடம் நடத்தலைன்னா ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியாது. ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியலன்னா அவனால் ஒழுங்காக பரீட்சை எழுத முடியாது. அவன் ஒழுங்காக பரீட்சை எழுதலைன்னா ஒரு நாள் அவனால் பாஸ் ஆக முடியாது. அவனால் பாஸ் ஆக முடியலனாக்கா அவனுக்கு வேலை கிடைக்காது. அந்த விரக்தியில் அவன் கொலகாரனாகி உனக்கு சொல்லி சாட்சியாகி போகும். ஓஹோ, அப்போ ஏற்கப்படத்தில் யாராவது உங்கள்கிட்ட படிச்சிருக்காங்களா? அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காவ. ஓஹோ, அப்போ என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க. நீங்கள் லீவ் போட்டனால உங்களால் ஒரு பாடம் நடத்த முடியல. உங்களால் ஒரு பாடம் நடத்த முடியல. ஒருத்தனால ஒழுங்காக படிக்க முடியல. ஒழுங்காக படிக்கிறதுனால அவனால் ஒழுங்காக பரிச்சை எழுத முடியல. ஒழுங்காக படித்ததுனால அவனுக்கு வேலை கிடைக்காத விரக்தியாகி சூசையை கொன்னுட்டான். அப்போ சூசையை கொன்னது யாரு? ஃபாதர் ஆஸ்வால்ட், எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போய் ஃபோன் பண்ணி வேலையை ராஜினாமா பண்ணலான்னு. முதல்ல அதை செய்யுங்க. கொலை நடந்து இன்னும் விசாரணையே முடியல, அதுக்குள்ள வேலைக்கு போறாரா? வேலைக்கு ஆடையில் போனதுக்கும் பாடம் நடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்?